தொடர்ந்து எதிர்மறையாக பேசுவது பெரியார் கூறியதை வைத்தே பேசலாம். அது எதிர்மறையாக புரியுது சார். அதாவது சார், இப்போ அவர் பேசுவது வந்து இவர்கள் அதீத முக்கியத்துவம் கொடுக்கறனாலதான் சீமான் பேசுறாருங்கிறது. அது இல்ல, நான் எப்படி இதை பாக்குறேன்னா அதுல ஆரம்பிச்சது. அது நீங்க நல்ல பாயிண்ட் வரீங்க. இவர்கள் வந்து ரொம்ப அதிகமாக பேசும்போது நீனா எல்லாத்துக்கும் பெரியாரை சொல்கிறதா நான் பெரியார் எடுத்து போடுறேன் பாருன்னா அவர் முன்னெடுக்கிறார்ன்றது மட்டும் நான் சொல்லலை. அவருக்கு பெரியாரோட அடிப்படையிலே பிரச்சனைகள் வருது. இவர்கள் தூக்கி பிடிக்கிற ஒரு காரணத்தால் மட்டும் அவர் பெரியாரை இன்றைக்கு பெரியாருக்கு எதிர்மறையாக அவர் போகவில்லை. நீங்கள் சொல்றது கரெக்ட். யாரோ தன்னை எதிர்க்கிறாங்கன்றதுக்காக மறைந்த ஒரு பெரிய தலைவரை பற்றி, ஒரு ஆளுமையை பற்றி எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை சுயநலத்தின் அடிப்படையில் ஒருவர் எடுக்க முடியாது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். பெரியாரிடம் சித்தாந்த ரீதியாகவே சீமானுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா அது விவாதத்துக்கு உட்பட்டது. சரி, பெரியார் குறித்து சீமான் பேசியது எல்லாவற்றையும் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சொல்ற அந்த வேறுபடுற இடம்ங்கிறது ஐடியாலஜிக்கலாவே பெரியாரோட சீமானுக்கு சிக்கல் வருது. அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அதை சொல்றதுக்கான உரிமை சீமானுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அதாவது பெரியார் பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். எல்லாரும் தமிழ்நாட்டில் ஒரே பாணியில தான் பெரியாரை பத்தி பேசணும், எக்ஸப்ட் பிஜேபி. மற்றவங்க எல்லாரும் பெரியார் விஷயத்துல ஒரே கருத்தோட்டத்தில் தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த கருத்தோட்டத்துக்கு மாறாக பேசுபவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து எதிர்மறையாக சித்தரிப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையதல்ல. பெரியாரையும் எதிர்த்து பிஜேபியும் எதிர்க்கக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது என்பதை நான் இங்கு நிறுவ விரும்புகிறேன்.